ஹலோ கைஸ், வெல்கம் டு கைலிஸ் டோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். நாளைக்கு IBPS PO ப்ரிலிம்ஸ் எழுத போகிற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆல் த பெஸ்ட். ஃபஸ்ட்டு எக்ஸாம் போகிறதுக்கான தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்க போகுது சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கே எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க டாக்குமெண்ட்ஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு இருக்குது சரிங்களா, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டே போதுமான சரிங்களா. அட்மிட் கார்டு கரெக்டாக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக தேவை சரிங்களா. அதாவது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இந்த மாதிரி உங்களோட ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்குல்ல, அந்த ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கரெக்டான நேம், அதாவது அட்மிட் கார்டில் இருக்க நேம் மாதிரி கரெக்டான ஐடி ப்ரூஃப் கரெக்டாக கொண்டு போயிருக்கு சரிங்களா. நேம் சேஞ்சஸ் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ப்ரூஃபை விட்டுட்டு கரெக்டான ப்ரூஃபை எடுத்துகிட்டு போங்க சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதோட ஜெராக்ஸ் ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க சரிங்களா. அப்போது அது ஒன்று போதுமானது. அதே மாதிரி ஃபோட்டோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ SBIலே பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் லாஸ்ட் மினிட் டிப்ஸ்லேயே சொல்லியிருந்தா 3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா 1 ஃபோட்டோ 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு சிலர் ஃபோட்டோ எடுத்து பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்துகிட்டு போனே தெரியாமல் இருந்திருக்காங்க சரிங்களா. அதனால் மறக்காமல் இந்த IBS பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ தேவைப்படும் சரிங்களா. அதை 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. மேபி அது எதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி பெண்ணு மஸ்ட் சரிங்களா. பெண்ணு எடுத்துகிட்டு போயிருங்க. அதாவது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பெண்ணை எடுத்துகிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா புது பெண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்காது சரிங்களா. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அட்மிட் கார்டு எக்ஸாம் முடிஞ்சோடனே திரும்ப என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. ஓகே, இதை சேஃபாக திரும்ப நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அட்மிட் கார்டு திரும்ப உங்ககிட்டே கொடுத்துருவாங்க, ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு. அதை நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ரோச். ஸோ இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அங்கே மேபி சேஞ்சஸ் இருக்கலாம். அது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷ் எப்பயும் போல் ஈஸியாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா, RC, எரர் ஸ்பாட்டிங்கு, அதாவது பேரா ஜம்பிளாக வந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் வைங்க. இதுவே சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அதை ஆப்ஷன் வச்சு நம்ம அட்டன் பண்ணிடலாம். இந்த மாதிரி எது ஈஸியாக அட்டன் பண்ண முடியுமோ அதை பிக் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். கிளாஸ் டெஸ்ட் இருந்தால் அதை அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் நீங்கள் பேராகிராஃபை படிச்சுட்டு சிலர் கொஷின் போவீங்க, அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிப்பீங்க. ஆர் சம்டைம்ஸ் அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேயே க்ளோசஸ்ட் மீனிங், ஆப்போசிட் மீனிங்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பிக் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக மார்க்ஸ் ஏறும். ஓகேங்களா. சம்டைம்ஸ் எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப டஃப்பாக இருக்குது, நான் ட்ரை பண்ணணும்னு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஈஸியாக இருக்கக்கூடிய எரர் ஸ்பாட்டிங்கை உடனே போட்டுருங்க. டஃப்பாக இருக்குது அப்படின்னா அதை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ டஃப்பாக இருக்கிறதுல கடைசியாக வச்சுட்டு ஈஸியாக இருக்கிறது எல்லாத்தையுமே பிக் பண்ணி போடுங்க. ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் செஷன் ஈஸியாக தான் இருக்க போகுது. குவான் செஷன் இப்போ பார்த்தீங்கன்னா குவான் செக்ஷன் பார்த்தீங்கன்னா மற்ற 2 செக்ஷனை காட்டில் கொஞ்சம் மாடட்டாக தான் இருக்கும் சரிங்களா. வழக்கமாக அப்படி தான் இருக்க போகுது எல்லா எக்ஸாமும். SBIலும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக கொஸ்டின் செலெக்ஷன் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்பீட் மேக்ஸ் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அது ஃபஸ்ட்டு எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிடும். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், DA கேஸ்லெட் இருக்க போகுது சரிங்களா. அப்போ DAயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 DA இருக்குது அப்படின்னா ஒரு DA நம்மளால் கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு DA பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க சரி, இது எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 10-20 செகண்டில் முடிவு பண்ணிவிட்டு அடுத்து ஸ்கிப் பண்ணுங்கள் சரிங்களா. போட முடிஞ்சால் போடுங்க சரிங்களா. இங்கே ஃபாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணுறதா ரொம்ப முக்கியம். ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு நான் அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணுறேன்னா அது கரெக்டாக இருக்காது சரிங்களா. அப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா DAயில் இப்போ வர எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது PO லெவல் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா DA ஈஸியாக நம்ம எடுத்துட்டாலுமே உள்ள இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அது 1 or 2 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக போகிற மாதிரி இருந்துச்சு. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு 3 கொஸ்டினோ இல்லை 4 கொஸ்டினோ போட முடியுதுன்னா அதை போட்டுட்டு நெக்ஸ்ட் போயிருங்க. நான் 5 கொஸ்டினும் போட்டு தான் அடுத்து போவோன்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் தான் ரொம்ப கன்சியூம் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. அதனால DA பாருங்க, ஒரு DA போட முடிச்சுன்னா போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்லெட் பார்த்தீங்கன்னா இப்போ SBIயில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்லாட்லையும் கேஸ்லெட் DA கம்பேர் பண்ணுறப்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்லெட்டு அட்டன் பண்ணி பாருங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸில் பெருசாக நான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த அப்ளிகேஷன் போயிருங்க சரிங்களா. இப்போ ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பராக அந்த செலெக்ஷன் கரெக்டாக பண்ணுங்க சரிங்களா. அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 இருக்குது அப்படின்னா அது மினிமம் 4 to 5 இல்லை 6 அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக எடுத்து போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா செலக்டிவாக அட்டன் பண்ணுங்க சரிங்களா. அதை அட்டன் பண்ணாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா குட் அட்டெம்ப்ட் வந்துடலாம் சரிங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாடட்டாக தான் இருக்க போகுது எக்ஸாமு. அது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்க போகுது. குவான்ஸ் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஒரு சில ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அதர் செக்ஷனுக்கு இதை காட்டிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஷிஃப்ட்டில் நீங்கள் குவான்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுங்க சரிங்களா. அதாவது நல்ல குட் அட்டெம்ப்ட் கொடுங்க ஓகேவா. இல்லை கஷ்டமான ஷிஃப்ட்லையும் அதாவது ஆவரேஜாக எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது போதுமானது சரிங்களா. ஏன்னா நார்மலைசேஷன் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா
அதாவது உங்களோட ஷிஃப்ட்ல நீங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் மார்க்லாம் வரும் சரிங்களா. அதனால வந்துட்டு என்னடா என் ஷிஃப்ட் கஷ்டம், என் மார்க் கம்மியா வரும், நான் ஃபெயில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி திங்கிங் எல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா. நல்லா பண்ணிட்டு வாங்க. நீங்க பயங்கர எஃபர்ட் போட்டிருக்கீங்க, இவ்வளவு நாள் கண்டினியூட்டா படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ட்டோட பண்ணுங்க, கண்டிப்பா நல்லாவே பண்ணலாம் சரிங்களா. அடுத்து ரீசனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பசில் போய் அட்டன் பண்ணாதீங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸ், சிலாகிசம், இன்இக்வாலிட்டி, ஆல்ஃபா நியூமரிக் இந்த மாதிரி இருக்கிறத அட்டன் பண்ணுங்கள். கோடட் டிகோடிங் வந்தாலுமே அட்டன் பண்ணுங்கள். கோடட் டிகோடிங்கில் ஒரு வார்த்தை 2 வார்த்தை இருந்துச்சுன்னா அதை உடனே அட்டன் பண்ணுங்கள். 3 வார்த்தை தொடர்ந்து கொடுத்துருப்பாங்க, அது வந்து டைம் கன்சியூமிங்காக மேபி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட்டாக வச்சுட்டு ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி பசில் போகும்போது நான் எப்பவுமே சொல்கிறதான், சிங்கிள் வேரியபிள் பசில் வந்துச்சுன்னா அதை தாராளமாக எடுக்கலாம். டபுள் வேரியபிள் பசில் வந்துச்சுன்னா மேபி அது ட்ரிக்கியாக இருக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் என்னன்னா டபுள் வேரியபிள் பசிலே வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் 2 லேயர் சீட்டிங் இருக்கும் ஓகேங்களா, ரோ 1 ரோ 2 அப்படின்ட்டு இருக்கும், அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே சில டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக அடாப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பயந்துட்டு விட்டு வந்துடாதீங்க. பசில்ஸுமே ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஏதாவது ஒரு பசில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்கியாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நடந்த ஐபிபிஎஸ்ல பிஓ இந்த இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மட்டும் ட்விஸ்ட்டாக இருக்கும், ஒரு 5 மார்க்குக்கு மட்டும் ட்விஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், மற்றத்தில் டூயபிளாக தான் இருக்கும். ஸோ ரீசனிங்லே பதட்டப்படாமல் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பசில் வரல அப்படின்னா அதை உட்காந்து திரும்பவும் ட்ரை பண்ணாமல் அதை விட்டுட்டு அடுத்த பசில் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வாங்க. ஏன்னா அப்போ வந்து மைண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ ஆல்ரெடி ஸ்டக் பண்ண பசிலில் இருக்கக்கூடிய தப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் இதுக்கேற்ற மாதிரி அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக வந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருவாங்க. நாளைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கான அனாலிசிஸ் வந்து வரப்போகுது. ஸோ உங்களோட ஷிஃப்ட்டோட அனாலிசிஸை மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். உங்களோட அட்டம்ஸு ஸோ எப்படி பண்ணீங்க அப்படின்றதையும் மறக்காமல் உங்கள் ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து கரெக்டான அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். எஸ். ஸோ ஓகே கைஸ், எல்லாருமே எக்ஸாம் நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா. சிறப்பாக பண்ணிட்டு வாங்க. ஏன்னா பார்த்தா நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கோன்னு உங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா. அதனால் வந்துட்டு அந்த பதட்டம் ஃபியர்னால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு விட்டுறாதீங்க சரிங்களா. கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக பண்ணாதான் நம்ம இன்னும் பெட்டராக பண்ண முடியும் சரிங்களா. அதனால் நல்லா பண்ணிட்டு வாங்க சரிங்களா. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆல் தி பெஸ்ட்டு. நல்லா பண்ணிட்டு வருவீங்க நம்பிக்கை இருக்குது. ஓகே சார். ஓகே கைஸ், பார்ப்போம். டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே, பாய். ஓகே பாய்.